சார் நீங்க பேசினாலே எனக்கு பயமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா. செட்டு விட்டு கல்யாணம் மாதிரி கலகலன்னு இருக்கும். செட்டு ஃபுல்லாவே வந்து செட்டு போட்டதுனால நல்லா நடிக்கிறவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் அன்னைக்கு பரிசு ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல. உங்களுக்கு பார்க்குற படம் த்ரில்லரா இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு ரொம்ப ரொமான்டிக்காக தான் போச்சு அந்த ஷூட் வந்து. வி ஹேட் அ வெரி குட் டைம் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ. இல்லை ஆக்சுவலி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிரியேட்டிவ் மைண்ட்ஸ் அண்ட் அவர் வந்து வெரி எக்ஸென்ட்ரிக் நல்லா பாராட்டணுமா. அண்ட் ரியலி நோ ஹானஸ்ட்லி ஜோக்ஸ் aside நான் நிறையா கற்றுக்கிட்டேன். இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் அண்ட் யூ ரியலி ஹாவ் டு ரன் அண்ட் கேட்ச் அப் டு ஹிம் அண்ட் இட்ஸ் லைக் பிளேயிங் டென்னிஸ் வித் அ ரியலி குட் ஆப்போனண்ட். But truly it's an honor. Thank you sir for this opportunity. எனக்கு நிஜமா இது ஒரு அமேசிங் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் யோர் கைண்ட்னஸ் அண்ட் என்கரேஜ்மெண்ட். அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ ஸ்ருதி. ஏன்டா அந்த கேள்வி கேட்கலையே? என்ன சார் ஆக்டர் ஸ்ருதியோட சிங்கர் ஸ்ருதியோட நீங்க வர்க் பண்ணது சார் நீங்க பேசினாலே எனக்கு பயமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா. நோ ஷீ இஸ் a child actually. குழந்தை. நான் பெரியவரோட ஒர்க் பண்ண முடியல, அவங்க குழந்தைகிட்ட ஒர்க் பண்ணணும்னு ஐ எம் வெரி ப்ரவுட் ஆக்சுவலி. வந்து சச் அ ஃபென்டாபுலஸ் கேர்ள். ரொம்ப குழந்தை. வாட் அ சிங்கர். என்னமா பாடுனாங்க இப்போ. கிளாப் பண்ண ஒரு கிளாப் பயங்கரமா குழந்தைக்கு. தேங்க் யூ சார். இப்படி தான் செட்டில் பண்ணுவார் எவ்ரி டைம் when we do a even halfway decent shot and energy drop ஆகும்போது he'll make everybody clap like this on set. So this is just on set behavior. என்னன்னா எங்க ரெண்டு பேருக்கு ஒரே ஒரு இது, நாங்க வந்து நைட்டுக்கு மேல தான் பயங்கரமா வேலை செய்வாங்க நாங்க ரெண்டு பேரும். ஆமா, அது இதுவும் நக்டர்னல் அனிமல், நானும் ஒரு நக்டர்னல் அனிமல் ஆக்சுவலி. அப்படியே நீங்க பாருங்க, ரொம்ப அழகா பண்ணிருக்கா பாப்பா. தேங்க்யூ டச்சல. தேங்க்யூ சார். தேங்க்யூ so much. தேங்க்யூ. அது ஓகே பேபி, நான் நல்லா இருக்கேன் பேபி. முதல்ல தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் ஆனாலும் பொறுமையாக இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப தூரத்து வந்திருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூப்பா. தேங்க்ஸ்ப்பா. இன்றைக்கி இந்த எங்களை வாழ்த்து வந்த உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. எல்லோரும் அவ்வளோ அன்பாகவும் அவ்வளோ அழகாகவும் பேசுனீங்க. பேச நிறையா வார்த்தை இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக கவனிச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் நான் சம்பாரிச்சேன்னு சொல்கிறத விட அந்த ஆள் சம்பாரிச்சுன்னு நினைக்கிறேன். அவர் உங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வர வச்சுருக்காரு. நீங்கள் எல்லோரும் அவர் மேலே வச்சுருந்த மரியாதையும் அன்பும் தெரிஞ்சுது. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எங்களையும் இந்த படத்தையும் வாழ்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒருத்தரும் தனித்தனியாக சொல்ல முடியாது, அதனால் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தில் நடித்த அவ்வளோ பெரிய நடிகர் பட்டாளம் இருக்குது. இந்த படம் எப்போதும் நாங்களும் காத்துக்கிட்டே இருந்தோம். தானு சார் இதை ஆகஸ்ட்டில் கொண்டு வரேன்னு சொன்னது ரொம்ப தேங்க்யூ சார். இந்த மனுஷனை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஆடிஷன்ஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகும்போது போயிருக்கேன். அப்புறம் நான் ஹீரோ ஆனதுக்கு ஒரு கூப்பிட்டாரு. எனக்கு இவர் எப்போ பார்த்தாலும் சைக்கோ மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து எதுக்குடா பிரச்சனை, நேராக ஆஃபீஸ் போயிட்டு சாரி சார் டேட் இல்லை சார்ன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் சைக்கோ படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ஃபோன் பண்ணேன். சார் நான் விஜய் சேது பேசுகிறேன் சார், உங்கள் படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு. எனக்கு நல்ல படம் ஏதாவது பார்த்துட்டேன்னா அந்த டேரக்டரோட பேசி நான் அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டது சரியா, என்னால் எவ்வளோ தூரம் அதை புரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னு எனக்கு டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து போய் பார்த்து ஒரு 8 மணி நேரம் கிட்ட பேசியிருப்போம் நினைக்கிறேன். பேசி பார்ட்டிலாம் பண்ணி அப்படியே வாங்கி ஒரு வாட்ச் ஒன்று பரிசு கொடுத்தாப்புல எனக்கு. ஸோ அப்படி தான் ஆரம்பித்தது. பிசாஸ் 2 நடித்தேன் ஒரு 2 நாள் போய். அப்புறம் தான் இந்த ட்ரெயின் ஆரம்பித்தது. ட்ரெயின் வந்து இந்த செட்டு விட்டு கல்யாணம் மாதிரி கலகலன்னு இருக்கும். செட்டு ஃபுல்லாகவே வந்து ஏன்னா செட்டு போட்டதுனால அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு எப்பயுமே செட்டுக்குள்ளே வந்து ஒரு எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். இவர் ஒரு அற்புதமான விஷயம் ஒன்று பண்ணார். வெறும் 2000 ரூபாய் செலவு பண்ணார். செட்டில் வேலை வந்து பிரமாதம் நடந்தது. நல்லா நடிக்கிறவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் அன்றைக்கி பரிசு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டில். நல்லா வேலை செய்கிற டெக்னீஷியனுக்கு ஒரு 1000 ரூபாய் பரிசு. இதுக்காகவே எல்லோரும் நல்லா வேலை பார்த்தாங்க சார். அது நம்ம வந்து அது காசு இல்லை, அது செகண்டரி அது. ஆனால் அது எல்லோரும் முன்னாடியும் ஒரு முறை நான் கொடுப்பேன், இல்லை ஹீரோயின் கொடுப்பாங்க, இல்லை வேறு யாராவது கொடுப்பாங்க. அது தேர்ந்தெடுத்து அது ஒரு விழா மேடையை போல் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி, அவங்க ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணி அது கொடுக்கும்போது அந்த வேலை செய்யறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த செட்டு வந்து ஒரு விழா மேடை போல் தான் இருக்கும். ஒவ்வொரு சீனும் நடித்து முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தால் கிளாப் பண்ணுவாங்க. சில சமயம் நமக்கு நல்லா இருக்கும் கிளாப் பண்ணுறாரா இல்லை என்னன்னு சந்தேகம் வரும். பட் இருந்தாலும் எல்லாரையும் தன்னை சுற்றி இருக்க எல்லாரையும் கவனிக்கிறவர், அன்பாக நடத்துகிறவர், அன்பாக வச்சுக்கூட மனுஷன். தனக்கு தெரிஞ்சதை
அறிவாக இருக்கட்டும் சரி, அன்பாக இருக்கட்டும் சரி, பகிர்ந்துக்கிற ஒரு மனுஷன். இவரோட இந்த பயணம் உங்களுக்கு பார்க்குற படம் த்ரில்லராக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு ரொம்ப ரொமான்டிக்காக தான் போச்சு அந்த ஷூட் வந்து. வி ஹேட் அ வெரி குட் டைம் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ. நல்லா வாரி அணைச்சிக்கலாம் அவரை. என்னோட ஆக்டர்ஸ் எல்லோரும் தனித்தனியாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஐரா அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஐரா, ஹீரோயின், அண்ட் ஸ்ருதி. தேங்க்யூ ஸ்ருதி. மற்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ ஹேட் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ. இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லோரும் பத்திரமா அவங்க வீட்டுக்கு போங்க. தேங்க்ஸ் லாட். அண்ட் மாக்காப்பா, டிடி, தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட். நன்றி.